பாருங்க எங்களோட அரிய வகை பொக்கிஷம் பர்த்டேக்காக ஐ லவ் யூ போட்டு கீழே என் பேர் இன்ஷியோட இந்த டிஷர்ட் வந்து நான் மீஷோ வாங்கினேன். அதுக்கப்புறம் ஹைலைட்டான ஒரு விஷயம், 2 ப்ளவுஸுமே ஒரே மாதிரி இருக்கும். இது என்னமா பெண்ணா எடுத்துக்காக போட்டு சாரி ப்ளவுஸு, இது மேரேஜ்க்காக போட்டு சாரி ப்ளவுஸு சேமாக வேறு கட்டி வச்சுட்டாங்க. இது வந்து நான் இப்போ இது எதுன்னு சொல்லிட்டு போய் அந்த சாரியோட பாடி பார்த்தா தான் எனக்கு தெரியுமே. எவ்வளோ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது, நடுவில் ஒரு பைய வச்சுட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தால அதை வச்சு என்னோட கபோர்டு வந்து மேக் ஓவர் பண்ண போகிறேன். அது என்ன ப்ராடக்ட் காட்டுறதுக்கு முன்னாடி அது ஏன் போட்டேன்னு நான் ஒரு சொல்லிடுறேன். இதுதான் என்னுடைய கபோர்ட், அழகிய கபோர்ட். கீழே வந்து நேற்று தான் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன், கீழ் ஷெல்ஃபு. அதனால அது இப்போதைக்கு க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. கீழே ஷெல்ஃபை இப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எத்தனை வாட்டி மடித்து வச்சாலும் இது இந்த நிலைமைக்கு மாறிடுது. அது ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு தோப்புறேங்க மடித்து தான் வைக்கிறேன், ஆனால் பார்த்தா மடித்து வைக்கிற மாதிரியே தெரியாது. குட்டி ஷெல்ஃபா, சாரி குட்டி இடம், ஒரே ஒரு ரேக் தான். மற்ற ரேக் வந்து கொஞ்சம் திங்ஸ் வைக்கிறது, இது ஹஸ்பண்டோட வீட்டில் போட்டுக்கிறதுக்காக அந்த மாதிரி டிஷர்ட் அந்த மாதிரி இருக்குது. இது ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸஸ். அதனால் ரெண்டும் ஒன்றா வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும். இது மேலே கீழே வச்சுட்டேன். இப்போ வந்து கீழே வந்து கொஞ்சம் திங்ஸ், இந்த சோப்பு, அதுக்கப்புறமேட்டுக்கா இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து இது என் ட்ரெஸ்ஸு ஒரு ரேக் தான் இருக்குது, வேறு வழி இல்லாமல் அதுக்குள்ளே வச்சிட்டேன். என்னுடைய சாரீ எல்லா ட்ரெஸ்ஸும் இதில் தான் இருக்குது. இது வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால இதுக்காக தேடி பிடிச்சி ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருக்கேன், ஆர்டர் போட்டுட்டேன். அது என்னன்றது இப்போ நான் காட்டுறேன். இதை ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இந்த 6 பேக்கிங் சாரி, அது சாரி ஆர்கனைசர், அதுதான் இது 6 இருக்கும். இது வந்து எவ்வளோ வாங்கினேன்னா, இது வந்து 200 தான் வாங்கினேன். அவ்வளோதான் இருக்கும். இது குவாலிட்டி நான் செக் பண்ணவே கிடையாது, இப்போ தான் எடுத்து சரி எப்படி இருக்குன்னு பார்த்து இது உள்ள எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்து வந்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், இது வந்து முன்னாடி வந்து உள்ளே இருக்கிற ட்ரெஸ்லாம் அப்படியே தெரியுதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இது உள்ள அப்படியே தெரியும். அதனால இப்போ வந்து இதுக்குள்ளே தான் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் மடித்து இதுக்குள்ளே வைக்க போகிறேன். இது பண்ணி அழகாக இதுக்குள்ளே ஃபஸ்ட்டுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை கலைஞ்சிச்சுனாலும் இதுக்குள்ளே கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து நான் ஈஸியாக மடித்து வச்சுப்பேன். அப்படியே கலைஞ்சிருந்தாலும் இது உள்ளதாக இருக்கணும்னாலும் பெருசாக அது தெரிஞ்சுக்காது. நான் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ் மட்டும் ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணி வச்சுவேன். ஏன்னா அவங்க ஆஃபீஸ் போகும்போது காலையில் தேடக்கூடாதுல்ல, அதனால அவங்களுக்கு மட்டும் தனித்தனியாக வச்சுருப்பேன். ஆனால் என்னோடது வைக்கவும் இடம் இல்லை. சரி ஓகே, கபோர்டு வந்து ஊரில் இருக்குது, அது எடுத்துகிட்டு வரவும் போக முடியாது. அதனால் இப்போதைக்கு இதை வச்சு தான் சமாளிச்சுட்ருக்கோம். இது போதும் தான், பட் எங்கள் 2 பேருக்கும் இதுவே பற்ற மாட்டேங்குது. கொஞ்சம் கீழே திங்ஸ்லாம் கொஞ்சம் வேறு எங்கே வைக்கிறதுன்னு ஸ்பேஸ் அவ்வளோ இல்லாததுனால முடிஞ்ச அளவுக்கு இதிலே வச்சு தான் இது பண்ணிட்டுருக்கோமா. அப்போ பேகு, டெடி எல்லாம் இங்கே வச்சுட்ருக்கேன். சரி ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் வந்து மடித்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வராங்க. இதுதான் என்னோட சாரீஸ். இது ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன். ஆனால் இது பாருங்க, எங்களோட அரிய வகை பொக்கிஷம். இதில் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்காக ஐ லவ் யூன்னு போட்டு கீழே என் ஹஸ்பண்டோட இன்ஷியலோட இந்த ட்ரெஸ், இந்த டிஷர்ட் வந்து நான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு பத்தலை. நான் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் அதான் டிஷர்ட் பெருசாக போட்டு பழக்கம் இல்லை. சரி எப்பயாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வாட்டி தான் இது போட்டேன். அதுக்கப்புறம் இது எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ தான் என் ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து என் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு போல. இன்னைக்கு தான் வெளியே வந்துருக்கு. இதை நான் போட்டேன்னா நான் உங்களுக்கு பார்க்குறேன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே இதில் போய் இங்கே எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து அது வந்து எவ்வளோ இப்போ ஒரு 6 சாரீ பத்தும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து வச்சுருக்கதே மொத்தமாக 6 சாரீ தான் இருக்கும். ஊரில் ஒரு 10 சாரீ இருக்கும், அவ்வளோதான். சாரீலாம் எடுக்கிற வேலையே கிடையாது. நான் எங்கள் அம்மா எங்கள் மாமியாரெலாம் சாரீ எடுக்க சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அது பக்கம் போகிறதே கிடையாது. இப்போ என் ஹஸ்பண்டும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அதனால பொங்கலுக்கு இந்த வாட்டி சாரீ தான் எடுத்தேன். நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன் வீடியோவில். அந்த சாரீ எனக்கு கணக்கு கம்ஃபர்ட்டாக சூப்பராக இருந்துச்சு.
சரி ஓகே, இது எல்லாத்தையுமே மடித்து அதுக்குள்ளே வச்சுட்டு டெய்லி வேறு ட்ரெஸ் மட்டும் தனியாக வைக்க முடிஞ்சால் வைப்பேன், இன்னும் அதுக்குள்ளேயே போட போகிறேன். என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸும் முடிஞ்ச அளவுக்கு அதில் ஏதாவது வச்சு அவங்க வைக்க முடியலான்னு பார்க்க போகிறேன். எல்லாத்துக்கும் பத்துமான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஓகே, எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டேன். ஆனால் இது துணி கடைக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ துணியெலாம் இல்லை, இருந்தாலும் அப்படி இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சாரீக்குள்ளே இந்த ப்ளவுஸும் சாரியும் பெருசாக இருக்காது, ஒரு 10 கூட இருக்காது சாரீ. அது மட்டும் ஒரு ரேக்கில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எங்கேயாவது போனால் வெளியே போனால் யூஸ் பண்ணுவேன்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 செட் இருக்கும். அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஷால் தனியாக, அதுக்கப்புறம் லெக்கின் தனியாக அந்த மாதிரி எடுத்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. சரி ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸை வந்து இந்த சாரீக்குள்ளேயே வச்சு எடுத்து வைக்க போகிறேன். அப்போ தான் தனித்தனியாக வைக்க தேவைன்னு தெரியுது. இது வந்து எங்கள் அம்மா என்கிட்ட சாரியே இல்லைன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் ஒரு 2 சாரீ, இந்த சாரீ அதுக்கப்புறம் இந்த சாரீ, இந்த 2 சாரியும் என்னுடைய வெட்டிங் சாரீ கூட எடுத்துகிட்டு வந்தாங்க. என்கிட்ட சுத்தமாக சாரீ கிடையாது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட சாரீ கட்டினதே கிடையாது. அதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்னுடைய மஞ்சள் தண்ணிக்கு கட்டியிருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி பின்னாடி எவ்வளோ கெஞ்சினாலும் நான் சாரீ கட்டவே மாட்டேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் கெஞ்சுவாங்க. ஒரு சாரீ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா எனக்கு பொண்ணு பார்க்க ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு அடன் பிடிச்சி ஒரு சாரீ வாங்கிட்டு வந்து அது கட்டியே ஆகணும்னு சொல்லி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அப்போ கட்டினேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் சாரீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டினதே. அதுவும் 10 மினிட்ஸ் கூட இல்லை, அவங்க போனோடனே கழட்டி போட்டேன். அப்படி தான் நான். அதனால என்கிட்ட சுத்தமாக சாரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இந்த 2 சாரீ வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணாங்க. என்னுடைய வெட்டிங் சாரீ வந்து, அதாவது என்னுடைய ரிசப்ஷனுக்கு பொண்ணு கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அந்த சாரியும் என்னுடைய வெட்டிங் அது தாலி கட்டும் போது எடுத்த சாரி. எங்கள் இதில் வந்து 2 தாலி கட்டுவாங்க. 2 கல்யாணம் தாங்க. 2 கல்யாணம்னா காலையில் நார்மலாக எல்லாரும் மாதிரியும் முகூர்த்த புடவையில் ஒன்று, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு மதியம் போல் இன்னொரு தாலி, ஒரு கொத்து தாலி மாதிரி ஒன்று கட்டுவாங்க. அது பேர் என்னன்னு தெரியும் எனக்கு. 2 தாலி கட்டுவாங்க எங்களோட இதில். அதில் அப்போ கட்டும் போது ஒரு சாரீ கட்டியிருந்தேன். அதுதான் நான் 2 சாரீ மொத்தமே, என்கேஜ்மெண்ட் சாரீ, அதுக்கப்புறம் ரிசப்ஷன் சாரீ, பொண்ணு அழுத்து சாரீ, அதுக்கப்புறம் என்னுடைய கல்யாண சாரீ, அதுக்கப்புறம் இந்த 2 சாரீ. இது தவிர என்கிட்ட சாரியே கிடையாது. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அதுக்கப்புறம் இந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்குலாம் ஒரு 2-3 சாரீ வந்துச்சு. அந்த சாரீ, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பர்த்டேக்கு எடுத்த சாரீ, அவ்வளோதான் என்கிட்ட இருக்கும். பெருசாக நான் சாரீலாம் வாங்கினது கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கோம் நம்மளும். எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் கொஞ்சம் சாரீ கட்டினா இப்போலாம் அதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எடுக்கலான்னு ஒரு மைண்ட் செட் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சாரீ, என்னுடைய சாரீ எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற ட்ரெஸ் எடுத்து வச்சேன். சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், மடிப்பு நல்லா உட்காரும். ஆனால் இது வந்து முன்னாடி இல்லை, இது பின்னாடி மடித்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இதோ இதுதான் முன்னாடி, நல்லாயிருக்கும். எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, எனக்கு மோஸ்ட்லி இந்த நீல கலர் அப்புறம் பர்பிள், இது 2 தான். வயலட் கலர், நீல கலர், அதுக்கப்புறம் என்னது கத்திரிப்பு கலர். குழப்பேன். அந்த நீல கலரும் கத்திரிப்பு கலரும் மட்டும்தான் என்கிட்ட மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸே அப்படிதான் இருக்கும். அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கும் அங்கே போனால் அதுதான் தோணும். மற்றவங்க வாங்கிட்டு வரதும் எனக்கு அதுதான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மாவுமே கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு 2த்துக்குமே நீல கலரும் பச்சை கலரும் சேர்ந்த மாதிரி, அதுக்கப்புறம் பிங்க் கலரும் பர்பிள் கலரும் சேர்ந்த மாதிரி. என்னோடய என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து மட்டும்தான் க்ரீன் கலரு, அதுதான் ஏதோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்னுடைய இந்த மேரேஜ் ரிசப்ஷன் சாரீ அதுவுமே ப்ளூ கலர், ப்ளூ மாதிரி ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி, ப்ளூவும் ஸ்கை ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு சாரீ. அது வந்து ஊரில் இருக்குது, அதெல்லாம் இங்கே இல்லை. நான் எப்போயாவது ஊருக்கு போனால் நான் அதெல்லாம் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இதுக்குள்ளே எங்கள் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு எனக்கு ப்ளவுஸ் வந்து செகண்ட் வாட்டி தைச்ச ப்ளவுஸ் இது. நான் புடவை கட்டணும் அப்படின்றதுக்காக, கல்யாணம் ஆக போகுது அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா, நீ இதை ஒரு 2-3 சாரியாவது கோயிலுக்கு அந்த மாதிரி மறு வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க, நீ வச்சுக்கோன்னு சொல்லி எடுத்து கொடுத்த சாரீ. அதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு சாரீ, ஒரே ஒரு சாரீ பொண்ணு பார்க்கறதுக்காக
என் அப்பா ஆசைப்பட்டு அடம் பிடிச்சி எனக்கு இந்த சாரீ நீ கட்டி ஆகணும்னு சொல்லி கேட்டதுனால கட்டினேன். என்னுடைய சாரீ வரலாறுலாம் அவ்வளோதான். நான் மோஸ்ட்லி சுடிதார் தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியாது. எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது சுடிதார் அதாவது நம்ம பாவாடை சட்டை போடுவாங்கள்ல, அப்போ சுடிதார் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கு ஒரு காரணம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, நீ சுடிதார் பாட்டியானா கூட போட்டுக்கலாம், ஆனால் பாவாடை சட்டை போட முடியாது. இப்போ நிறைய பேர் போடுறாங்க, ஆனால் அப்போ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி போட முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் சுடிதார் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு சாரீ கட்டணும்னு ஆசை. அப்போல்லாம் சும்மா எங்கள் அம்மா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சும்மா கட்டிகிட்டு இருப்பேன். இப்போ சாரீ கட்டணும்னு வரும்போது இதில் சாரீ கட்டவே தோண மாட்டேது. சுடிதார், இந்த பாவாடை சட்டை இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும், ஸ்கர்ட் அந்த மாதிரி போட்டால் எனக்கு பிடிக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தேடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ட்ரெஸ் தேடி கூட ஒரு இதுதான் இது. அதுக்கப்புறம் போய் நான் என் பர்த்டேக்காக எடுத்துகிட்டு வந்தேன். சுடிதாரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு தெரியல, அந்தந்த ஏஜுக்கு நமக்கு பிடிக்காது, அதுக்கடுத்து மேல் ஏஜ் தான் பிடிக்குது. ஆனால் அது அந்த ஏஜுக்கு போகும்போது திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியல. எனக்கு மட்டும்தான் அப்படியா, இல்லை நீங்கள் யாராவது அப்படி இருந்திருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் இதுக்குள்ளே வைக்கணும். இது அதிகமாக ஸ்டோன்லாம் இருக்காது. இது நிறைய பேர் கட்டிட்டு நான் பார்த்துருக்கேன். இதில் 6 சாரீ வரைக்கும் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன். இது இதுக்கு நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல. இது இன்னும் ஓரம் கூட அடிக்கல இந்த சாரீ. அதனால் இதுக்கு ப்ளவுஸ் கிடையாது. நான் என்கிட்ட ஆல்ரெடி இந்த சாரீ அதான் முன்னாடி கட்டினது, அந்த சாரியோட ப்ளவுஸ் தான் மேட்ச் பண்ணி போடுறேன். இது ஆனால் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு கட்டுறது. இதுவுமே இதோட சாரீ கிடையாது, சாரி இதோட ப்ளவுஸ் கிடையாது. இதுதான் அதோட ப்ளவுஸ். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போது டைம் இல்லாததுனால இந்த சாரீ மீஷோவில் ஆர்டர் போட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஐயோ சாரின்ற ப்ளவுஸ் மீஷோவில் ஆர்டர் போட்டேன். ஆனால் நல்லா இருக்குது. இது உள்ளே இது வைக்கிற அளவுக்கு இல்லை, அதனால் நான் அப்படியே மேலே வச்சுக்கிறேன். இது எங்கள் அம்மாட்ட நான் எடுத்துருந்தேன். சும்மா எப்பயாவது இந்த கோயில் போகும்போது அது கட்டு, சிம்பிளான சாரியாவது கட்டுன்னு சொல்லி எங்கள் அம்மா, நான் சாரீ கட்ட மாட்டேன்ல, அதனால் இந்த மாதிரி சாரியாவது கட்டுன்னு சொல்லி ஒரு 2 சாரீ கொடுத்தாச்சாங்க. அப்போ அவங்க வந்தப்போ அவங்க சாரீ கட்டிட்டு அவங்களோட ஒரு சாரீ இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சாரீ இங்கே இதோட ப்ளவுஸ் இது எங்கள் மாமியார் ஸ்டிச் பண்ணாங்க. இந்த ப்ளவுஸ் இதுவும் எனக்கு நலங்குக்கு ப்ளவுஸ் தான். எங்கள் சித்தி எடுத்து கொடுத்தாங்க. சாரி ப்ளவுஸ்ன்னு சொல்கிறேன், சாரின்னு சொல்கிற குழப்பிட்டு. இதுவுமே நல்லா தான் இருக்குது. மடிப்பு இங்கே நல்லா வரும், கீழே எனக்கு நல்லா வராது. அதுக்கப்புறம் ஹைலைட்டான ஒரு விஷயம், 2 ப்ளவுஸுமே ஒரே மாதிரியே இருக்கும். பூ கூட ஓரளவுக்கு பார்டர் மட்டும்தான் மாறி இருக்கும். இங்கே மேலெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இது குட்டியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது என்ன தெரியுமா, எனக்கு பெண் அழைப்புக்காக போட்டிருந்த சாரியோட ப்ளவுஸு, இது மேரேஜ்க்காக போட்டிருந்த சாரியோட ப்ளவுஸு சேமாக வேறு தச்சு வச்சுட்டாங்க. இது நான் இப்போ இது எதுன்னு சொல்லிட்டு போய் அந்த சாரியோட பார்டர் பார்த்தா தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா 2மே சேமாக இருக்கும். நான் உங்களுக்கு அங்கே போகணுன்னா நான் காட்டுறேன். இந்த சாரீ 2மே இப்போ என்கிட்ட இல்லை. இது ஏதாவது சும்மா வேறு எதுக்காக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2த்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியலண்ணா. இதை நான் ஓரமாக அப்படியே வச்சிடுறேன். அதுதான் என்னோட சாரீ கலெக்ஷன்ஸ். கடைசியாக இதுதான் இருக்குது. இது எங்கள் அம்மாவோட சாரீ. ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு இந்த சாரீ. இது எனக்காக எங்கள் அம்மா வாங்கினாங்க. நானும் கட்டலை, நீயே கட்டிக்கோன்னு சொன்னதுனால எங்கள் அம்மா ப்ளவுஸ் வச்சு அவங்க கட்டிட்டாங்க. இங்கே வந்தப்போ விட்டுட்டு போயிட்டாங்க இது. அதனால நான் எப்படின்னா வந்தேன்னா கட்டிக்கிறேன், நீ கட்டுறதா இருந்தால் கட்டு, வேறு ஏதாவது ப்ளவுஸ் வச்சு அப்படி சொன்னாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் கட்டலை இது வரைக்கும். அதுதான் என்னோட சாரீ கலெக்ஷன். வேறு சாரீங்க எல்லாமே வேறு எதுவுமே கிடையாது. ஊரில் ஒரு 4-5 சாரீ இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து சாரீ இருக்கும்போது நான் ஒரு சாரீ கலெக்ஷன் போடுறேன். அதுதான் இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா அப்படியே தெரியும். எனக்கு அடுத்து தெரியல என்னன்னு தெரியல, ஓரளவுக்கு ஓகே தான்.
ஆனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மேலே மேலே அடிக்க வச்சனால இது அது ஃபுல்லாகவே அடிச்சுப்போம். ஆனால் இப்போ இது ஓகே, இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, சாரீ முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இப்போது எங்கேயாவது வெளியே போனால், அவ்வளோ இல்லை என்கிட்ட, எங்கேயாவது வெளியே போனால் போடுறது அந்த மாதிரி அந்த இருக்கும். இது வந்து என்னுடைய முன்னாடியே சொல்லியிருப்பேன், என்னோட மஞ்சள் தண்ணிக்கு வாங்கின தாவணி. இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது. என் தாய் என்ன என்று நினைத்து எனக்கு இது எடுத்தாருன்னு தெரியல, இப்போ வரைக்கும் பெறலுது. அப்போ நான் இருந்த அதே ஹைட்டில் தான் இருப்பேன். எங்கள் அம்மா என்ன நினச்சி எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அப்போவே இதே மாதிரி தான் இருப்பேன், இதை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருப்பேன்னா, அதனால எங்கள் அம்மா வந்து இன்னும் கொஞ்சம் பிள்ளை வளர்கிற பிள்ளையாச்சே அப்படின்னு நினச்சி அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, நான் வளரவே இல்லை, அப்படியே தான் இருந்தேன். வெயிட் மட்டும் ஏறி ஏறி இறங்கும், அப்பப்போ ஏறும் அப்பப்போ இறங்கும். இது வந்து நான் எடுத்த இது. அதற்காக ஒரு சட்டையும் எடுத்தேன், ஆனால் அது அந்த அளவுக்கு சரியாக இல்லவில்லை. இந்த சட்டை தான் நல்லா இல்லை, அந்த அளவுக்கு செட் ஆகலை. அது அப்படியே தூங்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது என்னோட பொங்கலுக்கால பொங்கல் வச்சுக்கிறது சுடிதார். இதுதான் எப்படி படித்தாலும் கஃப்னு இருக்கு. இது இதுக்குள்ள எப்படி வைக்க போகிறேன்னு தெரியல. எப்படிங்க வைக்கிறது இதை? இதுக்குள்ளே இது போக மாட்டேங்குதுங்க. இதை தனியாக வச்சிடலாம். ரொம்ப பெருசாக இருக்குது, இதுவே ஒன்று பிடிக்கும் போல. ஆனால் இது குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இது வேறு ஏதாவது வாங்கிக்க முடியும். பட் உள்ளே என்ன இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரியுது. இது மட்டும் தனியாக எதில் நான் வைக்கிறது? ஆனால் இது ஊருக்கு கூட அழகாக போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஷால் தனியாக, லெகின் தனியாக, ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலாம். ஷால் லெகின் வச்சாச்சு. இந்த பக்கம் ஷால் வச்சிடலாம். அவ்வளோதான். என்னோடது வந்து 5 பேக் ஓகே ஆயிடுச்சு. இன்னும் ஒன்று இருக்கா. இது ஒன்று வந்து ஹஸ்பண்டோடைய ட்ரெஸ்ஸு, இந்த சாட்டர்டே சண்டே போடுவாங்கல்ல, அந்த ட்ரெஸ் மட்டும் இதில் எடுத்து வச்சிடலான்னு பார்ப்பேன். அது கொஞ்சம் ஸ்பேஸ் அங்கே ஃப்ரீயாச்சுன்னா கொஞ்சம் அந்த டெடிலாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இது வந்து டெய்லி வேருக்கு ஓகேவாக இருக்காதுன்னு தோணுது. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது. நான் வந்து வேறு ஏதாவது வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கலர் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு வாங்கினேன், பட் குவாலிட்டி அந்த அளவுக்கு ஓகேவாக இல்லை. பட் பரவாயில்ல, இது கொஞ்சம் ஒரு 200 வாங்கியிருந்தா நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து என் ஹஸ்பண்டோடது இதில் போட்டு அங்கே வச்சிட்டேன்னா கொஞ்சம் இடம் குறையும். டெய்லி நான் தினமும் போடுற ட்ரெஸ் மட்டும் அடிக்கடி எடுக்கிறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கிற ஸ்பேஸ் வச்சு இருக்காது. அட்லீஸ்ட் கலைஞ்சு போனாலும் இதுக்குள்ளே கலைஞ்சி இருக்கட்டும்ன்றதுனால இப்படி எடுத்து வச்சிட்டேன். இது எடுத்து வச்சா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் போட்டு அங்கே வச்சேன்.
பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும்ல கபோர்ட் வரலாம், அப்படியாவது இருக்கட்டும். என் ஹஸ்பண்ட் வந்து தினமும் எப்படி எடுத்து போடுறது கடுப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு தினமும்லாம் எடுத்து போடுறது கிடையாது. அவங்க வீக்கெண்ட் தான் இதெல்லாம் போடுவாங்க. இது ஒரு ஷெல்ஃப் அடைச்சிட்டு இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. இப்போ இது ஒரு துணிக்குள்ளே மடக்கியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து போய் உள்ள வச்சா பத்து மாதிரி தெரியலையே. பார்க்கலாம். இதுக்காக இருக்கணும் இருக்கு. சரி பரவாயில்ல, 2 வீட்டுலாம் போடு. அது என்னங்க ஷாலா? இவ்வளோ ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. நடுவில் ஒரு பைய வச்சுட்டேன். எங்கள் மாமியாரோட ட்ரெஸ் இருக்கிறது இல்லை, அவங்க அந்த போட்டு வச்சு போயிருக்காங்க, அதனால் அது வந்துருக்கு. இப்போ வந்து இங்கே இருந்த ட்ரெஸ் ஃபுல்லாக இப்போ 2 இவ்வளோ இடம் என் காலியாக இருக்குது இங்கே வச்சுருந்தாங்க. இப்போ இதை வந்து நான் எடுத்து வச்சுட்டு வந்தேன். ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணுற வேலை அவ்வளோ இல்லை. ஈஸியாக அவ்வளோதான். நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஒரு பேகு, இந்த ரெண்டு இடத்துல இந்த ட்ரெஸ்ஸு ஒரு பேக்கில் யூஸ் பண்ணியாச்சு. உண்மையாகவே ஸ்பேஸ்லாம் நல்லா தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது எடுத்து வைக்கிறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எடுத்து யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் குவாலிட்டி வேறு நல்லா இல்லை. நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டுனா வேறு எதாவது நல்லா தான் வரணும். அதுமாதிரி ட்ரெஸ் நான் இப்போதைக்கு மடிச்சு வச்சுருந்தேன் அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டி ரொம்ப காஞ்சிச்சுன்னா மடிச்சு வச்சுருந்தேன் சொல்லிட்டு மடிச்சு வச்சுட்டேன். சாரி அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு சரி அது மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அவ்வளோதான். இவ்வளோ இடம் மீதியாக இருக்குது. இதுக்குள்ளே வேறு எதனா வேணும்னா கூட நான் வச்சுப்பேன். ஓகே, இது வந்து நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போனப்போ வாங்கினேன். ஆனால் இது யூஸ் பண்ண தெரியும். ஆனால் இதை நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன், மறந்துட்டேன் உள்ளே வச்சதையே. அழகாக்கு இல்லை, எனக்கு இது மாதிரி ஒரு பிடிக்கும். ரொம்ப இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சரி ஓகே. இன்னைக்கு கபோர்ட் மேக்கப் முடிஞ்சிச்சு. இதோட சூப்பராக இடம்லாம் நல்லா இருக்குது. இது பார்க்கும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். பட் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி ஓகே, என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.